வணக்கம். நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B அதில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அதில் இருக்கக்கூடிய கணிதம் தொடர்பான வினாக்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மீதமுள்ள கணக்குகளை பார்ப்போம். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் அந்த நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களில் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? மொத்தம் 3 பைப் இருக்கு. 2 பைப் வழியே தண்ணி வரும், ஒரு பைப்பில் தண்ணி வெளியே போகுது. அப்போ தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை பார்க்கலாம். மேலே இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் பைப்பு 30 நிமிஷத்தில் ஃபில் ஆகிறது, ரெண்டாவது பைப்பில் 40 நிமிஷம் ஆகுது. அப்போ ஒரு நிமிட வேலை பார்த்தீங்கன்னா 1/30 30 பங்கில் ஒரு பங்கு நம்பிடும். ரெண்டாவது பைப்போட ஒரு நிமிட வேலை 1/40 40 ஒரு பங்கு நம்பிடும், தண்ணி நிரம்பிடும். மூன்றாவது பைப் பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் காலி பண்ணிடுது. அப்போ மைனஸ் போட்டு 1/24 24 பங்கில் ஒரு பங்கு காலி பண்ணும். இந்த 2 பைப்பும் தண்ணி ஃபில் பண்ணுறதால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், இந்த மூன்றாவது பைப் காலி பண்ணுங்கிறதால மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணணும். பகுதியில் வெவ்வேறு இருக்கு. ஸோ பகுதியை சமமாக்கணும். அப்போ மீசிமா ஃபைன் பண்ணணும். 30 40 24 இதுக்கு மீசிமா ஃபைன் பண்ணலாம். முதல்ல 2 போட்டுக்கலாம். 1 2 5 2 10 2 4 0 1 2 2 4 மீண்டும் 2 15 ஒன்று பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 12 20 6 2 12 மறுபடியும் 2 15 அப்படியே வச்சுக்கலாம். 5 2 10 3 2 6 அடுத்தது 3 போடலாம். 5 3 15 இது 5 ஒன்று பண்ண முடியாது, 3 1 3 3 இப்போ 5 போடுங்க. 1 5 1 5 ஒன்று அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது எல்லா நம்பரையும் பெருக்கலாம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 120 இதுதான் மீசிமா. சரி, இப்போ 120 கீழே போட்டுக்கலாம். 30 40 120 பாருங்க. 4 30 120 அந்த 4 மேலே பெருக்கணும். 4 4 பிளஸ் 40ல் 120ல் எத்தனை 40 இருக்கு? 3 மேலே பெருக்கிறேங்க. 3 3 மைனஸ் 5 24 120 மேல பெருக்கணுங்க. I1 5 4 3 7 7 5 2 2/120 இது அடிக்கலாம். 1 2 6 2 பண்ணும் 0 அப்போ 1/60. ஒரு நிமிட வேலை பார்த்தீங்கன்னா 60 ஒரு பங்கு ஃபில் ஆகும். மாத்தி போட்டுருங்க. அப்ப 60 நிமிடங்கள். அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு நிரம்புறதற்கு மொத்தம் 60 நிமிடங்கள் ஆகும். இதை மணில கேட்டிருந்தாங்கன்னா 1 மணி அப்படி சொல்லிடலாம். கொஸ்டின்ல பாருங்க, மணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மணி இதுதான் கரெக்ட். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம் 4√மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? நம்ம கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூப். பக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா ஏ கியூப், இங்க மூலைவிட்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மூலைவிட்டத்தை பக்கமா மாத்தணும். அதுக்கு √3 இருக்கு பாத்தீங்களா, √3 டிவைட் பண்ணணும். 4√3 மீட்டர்ங்கிறத √3 டிவைட் பண்ணுங்க. ஸோ மூலைவிட்டம் கொடுத்திருக்கிறதால அதை √3 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு பக்கம் கிடைக்கும், ஏ கிடைக்கும். √3 கேன்சல் ஆயிடும். இப்போ 4 மீட்டர். இப்போ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ஏ கியூப். இப்போ 4 கியூப் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 4 4 16 4 16 64 64 சதுர மீட்டர் அல்லது மீட்டர் கியூப். 64 மீட்டர் கியூப் இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு மூலைவிட்டம் கொடுத்தாலும் அது பக்கத்தை மாத்திக்கணும், √3 டிவைட் பண்ணணும். அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபார்முலா ஏ கியூப். அடுத்த எனக்கு பார்க்கலாம். இது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஒரு குடும்பத்தின் மாத செலவில் உணவு ரூபாய் 4800, வீட்டு வாடகை ரூபாய் 2400, உடை 1600, கல்விக்கு ரூ 800, சேமிப்பு 1000, இதர செலவுகள் 1400 எனில் மைய கோண அளவு கண்டுபிடி. மைய கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ கோணம் பார்த்தீங்கன்னா மைய கோணம் மொத்த கோணம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அதை வச்சு போட போகிறோம். முதல்ல இந்த எல்லா பணத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைப்பது 12000. அதுதான் மொத்த பணம். ஸோ நாம பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா 133, 144, 144, 145 வந்திருக்கு. முதல் 2 உணவுக்கும் வீட்டு வாடகைக்கும் அது ரெண்டையும் மட்டும் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். எப்படி போடலாம்? மொத்தம் 12000, அதுல உணவுக்கு 4800. உணவுக்கு செலவழிக்க தொகை 4800, மொத்தம் கூட்டினா 12000 வந்திருக்கு. மைய கோணம் 360 டிகிரிகளை பெருக்கணும். இதை சுருக்கி போட்டு ஆன்சர் கிடைச்சிடும். 1 0க்கு 1 0, 2 0, மேல 2 0, 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 12 12, 3 12 36, 48 3 பேருக்குங்க 144 டிகிரி. இப்போ உணவுக்கு செலவிடக்கூடிய மைய கோணம் பார்த்தீங்கன்னா 144 டிகிரி. 144 பார்த்தீங்கன்னா பிலையும் வருது, சிலையும் வருது. அதுக்காக தான் நான் 2 போட்டு பார்க்க சொன்னேன். உணவு போட்டு பார்த்தாச்சு. அடுத்து வீட்டு வாடகை 2400, அதையும் போட்டு பார்த்துடலாம். வீட்டு வாடகை 2400 வகுத்தல் மொத்தம் 12000 ரூபாய் இன்ட்டு 360 டிகிரி. 1 0 1 0, 1 0க்கு 1 0, இங்கே 1 0, இங்கே 1 0, 1 12 12, 3 12 36. இப்போ 24 பெருக்கல் 3, 3 12 பாக்கி 1, 2 3 6 7. இப்போ வாடகைக்கு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. 144 டிகிரி, 72 டிகிரி. பாருங்க, 144 டிகிரி, 72 டிகிரி. ஆப்ஷன் பி ஆப்ஷன் கரெக்ட். மேல இங்கிலீஷ் மீடியம் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2923 மற்றும் 3233 இவற்றின் மீபேவா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீபேவான்னு சொல்லுவோம். மீப்பேரு பொது வகுத்தி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். அப்போ போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெத்தட் இருக்கு. அதை வச்சு தான் இதுக்கு மீபேவை கண்டுபிடிக்க போறோம். அது என்ன நியூ மெத்தட்? 2ல பெரிய நம்பரை உள்ள போட்டுடலாம், 3239. சின்ன நம்பரை வெளியே போடலாம், 2923. இதை வகுக்க போறோம். ஒன்னெல்லாம் பெருக்க முடியும். அப்போ 2920 போட்டுக்கலாம். இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 1 3 316 கிடைக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கன்னா 316. இந்த வகுத்தம் பார்த்தீங்களா, அதை உள்ள போட்டுக்கலாம், 2923. இப்போ 2923 மறுபடியும் 314 வகுக்கணும். 9 3 27. ஸோ 2007 வரும். ஸோ 9 போட்டுக்கலாம். 5 6 54 4, மீதி 5, 9 9 9 5 14 4, மீதி 1, 9 21 28. சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9 மீதி 1 இருக்கும், 7. இப்போ 316 வகுத்தம் பார்த்தீங்களா, அதை உள்ள போட்டுக்கலாம். 29 வகுக்கணும். 5 35 அதிகமாக போயிடும். 4 4ஆல் போடலாம். 4 36 மீதி 1, 4 28, 4 36 மீதி 3, 4 28, 28 3 31 16. ஸோ எப்போ மீதி 0 வருது பாருங்க, அப்ப வகுக்கும் எண் வகுப்படும் எண் என்று இருக்கு. இதுதான் வகுக்கும் எண். இந்த வகுக்கும் எண் தான் மீபேவா HCF. பெரிய நம்பர் சின்ன நம்பரை வகுக்கிறோம். மறுபடியும் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீதி வரும் பாத்தீங்க, அதை வகுக்கும் எண்ணை வச்சுக்கிட்டு இது வந்து வகுப்படும் எண் உள்ள போட்டுக்கணும். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றோம். கடைசியா மீதி எப்போ 0 வருதோ அப்ப என்ன வகுக்கும் எண் 79. அதுதான் மீபேவா. பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க 79 இருக்கு. இதான் ஆன்சர். இங்கிலீஷ் மீடியத்தில் மீபேவா HCF. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேல இங்கிலீஷ் மீடியம், கீழே தமிழ் மீடியம்.
மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98 எனில் விவரங்களின் வீச்சு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா புள்ளியியல வருது. வீச்சு அப்படின்னா எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். பெரிய நம்பர் வந்து சிறிய நம்பர் கிடைக்கணும். எது பெரிய நம்பர் பாருங்க, 98 தான் பெரிய நம்பர், 98 பெருசு. சிறிய நம்பர் பாருங்க 23. அப்போ 98 இருந்து 23 கிடைக்கணும். 8 நம்பர் போச்சுன்னா 5, 9 போச்சுன்னா 7, 75. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப எளிமையான வினா இது. வீச்சு அப்படின்னா எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். 97 மைனஸ் 23 75. அடுத்த கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் பார்த்துருங்க. தமிழ் மீடியம். ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு. இது வந்து 8th இருக்கு. அது ஒரு ஃபார்முலா இருக்கு, P × R/100 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா பார்த்துடலாம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம். முதல் மாற்று காலத்தில் 2க்கும் வித்தியாசம் கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர். P × R/100 ஹோல் ஸ்கொயர். P என்பது அசல், R என்பது வட்டி வீதம். எண் கொடுத்திருப்பாங்க, 2 கொடுத்ததால 2 ஆண்டு கொடுத்தால 2 வந்துருச்சு. 3 ஆண்டுகளுக்கு சப்போஸ் 3 ஆண்டுகளுக்கு எடுத்தாங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் R/100. பாருங்க, P × R/100 ஹோல் ஸ்கொயர் சேமா வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா 3 பிளஸ் R/100 இருக்கு. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா P × R/100 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். P × R/100 ஹோல் ஸ்கொயர், R/100 ஹோல் ஸ்கொயர். P என்பது அசல், R என்பது வட்டி வீதம். அசல் 2400, வட்டி வீதம் 5%. ஸோ 2400 இன்ட்டு R 5%, 5/100 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் 2 டைப் இருக்கணும். 2400 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100. இப்போ இதை பெருக்கலாம். 0 கொஞ்சம் 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல். ஓரஞ்சு 5, 2 5 10, 0 போட்டுக்கலாம். ஓரஞ்சு 5, 4 5 20, 1 நாள் 4, 6 நாள் 24. அப்ப கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 6 ரூபாய். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் 6 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சி இதான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், என்ற தொடரில் அடுத்த உறுப்பை காண்க. இது தொடர் வரிசை சீக்வன்சஸ்ல வந்துடும். இது அடுத்த சம்பளம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப நடத்தின கணக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் தான் கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்து பயன்பெற வேண்டும். தேங்க்யூ.